வாங்க நம்ம இப்போ பப்பாயா அல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொடியாக நறுக்கிய பப்பாளி 1 நம்பர், கோவா 150 கிராம், சர்க்கரை 150 கிராம், நெய் 75 கிராம், ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, பொடியாக நறுக்கிய பாதாம் 3 நம்பர். நம்ம இப்போ திக் பாட்டம் பேன், அதாவது கடாயோ இல்லை ஒரு வெசலை வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டுப்போம். தண்ணி போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகர், சுகரோட இந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். இந்த சுகர் சிரப் ஒன்ஸிங் நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற பப்பாயா இந்த சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ண போகிறோம். சுகர் சிரப் நல்லா கொதித்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நல்ல பழுத்த பப்பாயாவை சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணுறோம். இந்த பப்பாயா சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். பப்பாயா சுகர் சிரப்பில் குக் ஆகி வரும்போது நல்லா ஃபோமாக நல்லா ஹார்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பப்பாயா இப்போது சுகர் சிரப்போடு சேர்ந்து நல்லா திக்காக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த பதம் வந்தவுடனே நம்ம கோவா போடுறோம். கோவா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிடுங்க. பப்பாயா நல்லா மேஷ் ஆகி அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இதோட நம்ம கோவா போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே வந்திருக்கு. கோவா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சூடு பண்ணிங்கன்னா அதோட மெல்ட் ஆகி பப்பாயாவோடு சேர்ந்து நல்ல அல்வா பதத்துக்கு கரெக்டாக கொண்டு வரும். நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இது தேவையான அளவு கீ ஊற்றுறோம். இதுலேயே கீ ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். பாருங்கள், கீ வந்து அல்வாவில் போட்டு அந்த இதோடு சேர்த்து குக் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அல்வா பதம் கிடைக்கும். அல்வா பதம் வந்துடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் இந்த கீ வந்து பப்பாயா கோவா இதோடு சேர்ந்து நல்லா அல்வாவாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போடுறோம். இப்போ நம்ம இந்த பப்பாயா அல்வா நெய் போட்டு நல்லா கிண்டி பாருங்கள். இப்போ பக்கா அல்வா பதம் வந்துடுச்சு. இது நம்ம எடுத்து பரிமாறுற நேரமும் வந்தாச்சு. பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் போல் எடுத்துக்கோங்க. பப்பாயா அல்வா ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம கார்னிஷ் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் துண்டுகளை நல்லா மெலிசாக பொடியாக நறுக்கி இது மேலே அலங்கரித்து சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்தாவை கூட இதே மாதிரி சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.